நாளாக சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவான் சார். அது சொன்ன 4 பேர் எஃப்ஐஆர் தூக்கிட்டு வருவானு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவானு, தூக்கி வெளியே வச்சா தான் சரியாக வரும். அந்த மாதிரி ரத்த சார் இது ஏதோ அரசியல் வந்தாலும் அடங்கி உட்காந்துருக்குறேன். வேறு வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு, தேசிய கட்சி மாநில தலைவரெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறேங்கிறாங்க. அதனால வாயை பற்றிட்டு உட்காந்துருக்குறேன். சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார், நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார், 1000 கோடி கொடுத்துருக்கோம் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்டு எங்க போச்சு? நிர்பயா ஃபண்டு கொடுத்தது இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்டு எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்டு கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். அடிப்படையே இல்லை. கேட்டா யூஜிசி கமிஷன் நாமினி வரணுமா? ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல? நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க? வெக்கமால உனக்கு? வெக்கமால? யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா, இந்த சந்தான முதல்ல பேசுவார்ல லொல்லு சபால, இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா, கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டா நாளை காலைல கோவிச்செரியன் சொல்லுவார். அது யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம். வெக்கமால உங்களுக்குலாம் கேட்பது. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில கேட்டா வளர்ந்த நாடு, $1 trillion எக்கானமி, $1 trillion எக்கானமி. ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. $1 trillion எக்கானமி என்ன புடுங்க போறீங்க? $1 trillion எக்கானமி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா இல்லை ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு என்ன கேட்குற கேள்வி நியாயம் இருக்கு? $1 trillion என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது, பஸ்ஸில் பேருந்து ஓட்ட, மேலே ஏறினா எப்போ இடிஞ்சு விடுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா? இதை வெக்கமா இல்லை? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே தகவல் தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கோம். 2 நாள் கழிச்சு புகார் கொடுத்திருந்தாலும் அரசு பல்கலைக்கழகம் காவல்துறையினருக்கு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அண்ணே அதுக்கு தானே சாட்டை எண்ணெய் அடிச்சுக்கிறேனே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமே தான் சாட்டை எடுத்து நாளை காலையில் எண்ணெயை அடிச்சுக்கிறேன். முன்பே பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான். யுவர் ஆனர் மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்டேஷன்ல ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த கோர்ட்டு பிசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார். ரிப்பீட் அஃபெண்டரை பார்க்கணும், அதை ரவுடி ஷீட்ல எழுதணும். மாசம் 21 நாளைக்கு ஒருக்கா பெரேட்ல நிப்பாட்டணும். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால்லாம் நடுங்கும். இந்த குற்றத்தை அவன் பண்றானா, அண்ணே அது ஒரு நாள் குற்றமா எனக்கு சந்தேகமா இருக்குனே. அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதே இடம் அதே புஷ் திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல. எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த விரச கதைகள்லாம் படிப்பாங்கல்ல, அது கூட இதை விட நல்லா எழுதுவாங்க. அதனால்தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம், இன்னி நாங்க அரசியலை மாத்த போறோம். இனி சித்தாந்தம் லொட்டு லொசுக்கு நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவ்வளவு தூரம் பேசுவேன். நாளை காலையில் மத்திய அரசு டாக்ஸை குறைச்சி கொடுத்துட்டாங்கம்மா. நான் என்ன சொல்லுவேன், காலில இருந்து தொண்டை தண்ணிக்கலையே அது ஏன் கொடுத்தோம்னா, அது டைரக்ட் டாக்ஸ் என்ன, அது இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன, ஜிஎஸ்டி வசூல் என்ன, ஒரிசாக்கு எவ்வளோ போச்சு, குஜராத்துக்கு எவ்வளோ போச்சு, 3 மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்துங்கிறேன், நீங்களும் படுத்துங்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் இது வேலைக்காக சார், இவங்க புறமையை பிடிக்கணும், வேற மாதிரி அரசியல் பண்ணணும். சொல்லுங்க. ரகுபதி அண்ணா அப்படி சொல்லிங்கண்ணா, நீங்க ஒரு அண்ணன் சொல்ற நியாயம் இருக்கு. ரகுபதி என்ன சொன்னாருன்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா அப்பனா பாருங்க, உங்களையும் வெட்டுங்கன்னு 4 பேர் தூண்டுறாரு. நீங்க ஏடா கூடமா கேள்வி கேட்டா அண்ணா பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்க போனாரு? பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றான். சரி, என்ன கேஸ்னே? ஆடு திருடின கேஸ். திருநெல்வேலி ஆட்டை திருடிட்டாங்க. ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளிச்சாங்க. பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரைமைஸ் வாசலுக்கு வர்றான், விச் இஸ் a sanctified zone. நீதிபதிகள் போறாங்க, செக் பண்ணுவாங்க, காவல்துறை இருக்கும், பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையாங்க. ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க? எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், நீதிபதி ஆஃபீஸ், மூணு தானே. அங்க உன்னால பாதுகாப்பு கொடுக்கணும். அண்ணா 80% ஆஃப் போலீஸ் இஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம்.
குற்றத்தை தடுப்பதற்கு தான் 80% வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பற்றி வச்சு அண்ணே குற்றவாளி அண்ணே வாங்க. எப்படி வேலூரில் அரெஸ்ட் பண்ணாங்க? பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல்குமாரை வெட்டியாச்சு. நான் தொண்டை தண்ணிக்கிலேயே சொல்கிறேன், அண்ணே அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது. இல்லை பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவர் கொண்டு. அடுத்த நான் அக்யூஸ் 2 பேர் கோர்ட்டில் போய் சரண்டராக இருக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கான். அதை நான் ட்விட்டரில் ஃபோட்டோ பாருங்க பாரு, ஏன் வந்து அக்யூஸ் 2 பேர் உட்காந்து போய் பிடிச்சிட்டு வாங்க. வெட்கமாக ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சு அண்ணன் பேசுறது, அவர் பேசுறது ஒரு அமைச்சர் பேசுற அழகா இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். அவங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன். அது இதுக்கு இந்த விதண்டாவாதமா திருப்பி விட்டுட்டு இங்கே ஏன் திருப்பி விடுறது? இதான் நான் கேட்குற கேள்வி. ஆனால் பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேனே. உங்களுக்கு சார்பாகவும் நான் பேசுறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கு இல்லை, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயான்னு. நாங்க அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்தானா முதல்ல அவனை வெட்டுவோம். உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நியாயம் கொடுக்க முடியல, என்ன துப்புக்கு உனக்கு அமைச்சராக இருக்கு, வீட்டுக்கு போக வேண்டியதான். அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கணும், அண்ணே எங்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு, எதுக்குன்னே காரு, எதுக்குன்னே கொண்டை, எதுக்குன்னே 2 போலீஸ், எதுக்குன்னே யூனிஃபார்ம் 2 பேர், ஆயுத பூஜை வர்றதுக்கான 2 பூஜை வச்சிருக்காங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து, ரொம்ப சீரியஸான இஷ்யூங்கண்ணே. நான் டைவர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போக விரும்பலிங்கண்ணே. நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே.